கேடு கெட்ட போஸுக்கு மலர் கையில வச்சிருக்க விளக்குமாறாலேயே 4 சாத்து சாத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாரு, என்கிட்ட இந்த மாதிரி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. என்னடா இது, ஒரு பொம்பளை தனியா இருக்காளே, அவகிட்ட போய் தப்பா நடந்துக்கலாம் நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கேவலமான எண்ணத்துல என்ன நெருங்குன்னு வச்சுக்கோ, நான் அதுக்கப்புறம் மனுஷியா இருக்க மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க தப்பான எண்ணத்தோட நெருங்கின போஸை பார்த்து மலர் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே போஸோ, இங்க பாரு மலரு, இப்போ என்ன, எனக்கு வேற கல்யாணம் ஆக போகுது. ஆனா நீ தனியா தானே இருக்க, அதனாலதான் கொஞ்ச நேரம் நீ ஒத்துழைச்சனா நான் வந்த காரியத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்துருவேன். உனக்கும் என்னதான் இருந்தாலும் நீயும் பொம்பளை தானே, உனக்குன்னு ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்க, அடச்சி வாய மூடு, உன் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு உன்னை வேண்டான்னு தலை முழுகிட்டு நான் பாட்டுக்குன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில இனி நீ குறுக்க வராத. அப்படி மட்டும் நீ ஏதாவது இப்ப ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு மலர் சொல்ல சொல்ல இங்க போஸோ ரொம்பவுமே போதை தலைக்கு ஏற போஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மலரோட கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே இங்க கோபம் வந்து மலரோ, ஏய் கையை விடு, என்ன கையை விட்டுடுறா, நான் சொல்றேன்ல, ஏன்டா இப்படி பண்ற, யாருமே இல்லைன்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இங்க பாரு அப்படின்னு சத்தம் போட அந்த நேரம் இங்க தமிழ்ச்செல்வி காலேஜ் முடிச்சுட்டு இங்க வீட்டுக்கு வந்து ரூமோட கதவை தட்டுறாங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்டு எங்க போஸுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அப்படி நின்றுக்கிட்டு இருக்க மலரோ இங்க போஸ் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேக வேகமா போய் அங்க கதவையும் திறக்கிறாங்க. கதவை திறந்ததும் இங்க தமிழ்ச்செல்வி உள்ள வர மலர் தமிழ்ச்செல்விய கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்க இங்க மலரோ அங்க போஸ் விழுந்து கிடக்கிறத கை நீட்டி காட்டுறாங்க. அங்க இருந்த போஸை பார்த்ததும் அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு இங்க தமிழ்ச்செல்விக்கு புரிய வர, அக்கா என்னக்கா, அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்டதும், ஆமா தமிழ், நான் இங்க தனியா என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் பாட்டுக்குன்னு வந்து கதவை சாத்திட்டு என் கையை பிடிச்சி இழுத்து என் கூட வா அப்படிங்கிற மாதிரி என்னை கேவலமா நடத்துறான் அப்படின்னு மலர் அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் கீழே விழுந்து கிடந்த இங்க போஸ் எழுந்து வந்து இங்க மலரை பார்த்து, ஏய் என்னடி அப்படி பத்தினி மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன 1000 தான் இருந்தாலும் நான் உன் புருஷன் தானே, என் கூட நீ இருந்தவ தானே, அப்படி இருக்கும்போது உன் மனசுக்குள்ளேயும் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு உன் கையை பிடிச்சி இழுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் பேச உடனே தமிழ்ச்செல்விக்கு கோபம் வந்து அங்க போஸ் ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய் உனக்கு அம்புட்டு தான் மரியாதை, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ, இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு உனக்கு என்னடா அருகதை இருக்கு, மலர் அக்கா தான் உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல, அதான் 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுல, போ போய் உன் வேலையை பாரு, அதை விட்டுட்டு உன் ஆசைக்கு போய் மலர் அக்காவை கூப்பிடுற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை, ஆம்பளைங்கன்னா பொம்பளைங்களை வந்து கையை பிடிச்சி இழுப்பீங்களா, இனி நீ யாரோ அவங்க யாரோ, இன்னொரு தடவை நீ கையை பிடிச்சி இழுத்தன்னு வச்சுக்கோ, உன் கையை வெட்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன், வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி போஸை கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து வெளியே விட, ஏய் தமிழ், முதல்ல என் மேல இருந்து கையை எடு, என்னடி அப்படி என்னடி நான் பண்ணிட்டேன், இல்லாததை பண்ணாத மாதிரி அவளும் ஓவரா சீன் போடுறா, நீ அதுக்கு மேல என்ன காலரை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்து வெளியே தள்ளுற, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏய் மலரு, இவ கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கல, உன் ஆட்டத்தை நான் கூடிய சீக்கிரம் அடக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசிக்கிட்டு இருந்ததும் தமிழ்ச்செல்விக்கோ போஸ் பேச பேச பயங்கர கோவம் வந்து கீழே இருந்த விளக்குமாரியை எடுத்து அங்க போஸோட முகத்துக்கு நேரா, இங்க பாரு ஆம்பளையாச்சேன்னு இப்போ வரைக்கும் உனக்கு நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னமும் நீ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க நின்றுக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அடி தமிழ்ச்செல்வி, இன்னமும் எதுக்காக அந்த விளக்கு மரத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்க, அவனை அடிச்சு துரத்தி இங்க இருந்து அப்படின்னு மலர் சொல்ல அந்த நேரம் அங்க அப்பத்தா வந்துடுறாங்க. என்னடி இங்க என்னடி நடந்துகிட்டு இருக்கு, இந்த போஸ் என்னடி பண்ணா விளக்கு மரத்தை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, வா அம்மாச்சி, இவன் இன்னமும் திருந்தவே இல்லை, மலர் அக்கா தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கையை பிடிச்சி வந்து தப்பான முறையில இழுக்கிறான், இவனுக்கும் அக்காவுக்கும் என்ன உறவு மரம் இருக்குன்னு இவன் வந்து உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கான், இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீங்களாவது சொல்ல அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல இங்க அப்பத்தாவுக்கு கோபம் வந்து ஓங்கி பலார்னு போஸோட கன்னத்திலேயே அடிச்சு அங்க இருந்த போஸை தரன்னு இழுத்துக்கிட்டு நேரா அப்பத்தா வீட்டுக்குள்ள போறாங்க. போஸை அடிச்சு அப்பத்தா இழுத்துக்கிட்டு வர்றதை பார்த்ததும் அங்க இருந்த ஈஸ்வரி வேக வேகமா வந்து, அத்தை என்ன பண்றீங்க அத்தை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது,
அவனை ஒரு மரியாதையா நடத்தாம வயசு புள்ளி இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன தாச்சு? அவனை முதல்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, அடியே இவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்றியே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இவனை வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறவகிட்ட போய் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். என்னடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க, போஸ அப்பத்தா அடிச்சு இழுத்துக்கிட்டு வர பின்னாடியே மலரும் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்குள்ள வராங்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அத்தை என் புள்ள அப்படி என்ன பண்ணிட்டான்? ஏதோ போதையில தெரியாம போய் அவளோட கையை பிடிச்சி இழுத்திருப்பான், அதுக்காக இப்படியா 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க? அடைச்சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு பெத்த தாயா? புள்ள தப்பு பண்ணா ஏன்டா இப்படி பண்றேன்னு கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு புள்ள தப்பு பண்ணியிருக்கான் என்னமோ அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷி தானா? இவனுக்கு நீ அம்மா தானா? ஏயா ராஜாங்கோ, இவனுக்கு நடத்த வேண்டிய கல்யாணத்தை முதல்ல நிறுத்தியா? அந்த பொண்ணு பாவம்யா, மலர் அது பாட்டுக்குன்னு வேலை செஞ்சிருக்கு, போய் கையை பிடிச்சி எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஐயோ மாமா வேண்டாம் மாமா, ஏதோ தெரியாம அறிவு கெட்டத்தனமா இப்படியெல்லாம் பண்ணிட்டான். ஏதோ ஒரு ஆசையிலையும் ஒரு பாசத்திலையும் போய் அந்த மலர் கையை பிடிச்சிருப்பான். பொண்டாட்டி தானேங்கிற ஒரு அக்கறை அவனுக்கு இன்னும் போகவே இல்லை போல இருக்கு. அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான். மாமா இப்படியெல்லாம் கல்யாணத்தை அவசரப்பட்டு நிறுத்தாதீங்க. அத்தை ஏதோ புரியாமல் பேசுகிறாங்க. அடியே மலரு, என்னடி என் பிள்ளைக்கு கல்யாணமாக போகுதுன்னு உனக்கு வயிற்றுச்சலா? அதனால தான் என் புள்ள மேலே நீ பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மலரை பார்த்து பேசாம அமைதியா இருக்கீங்களா? அது எப்படி என் கையை பிடிச்சி வந்து இவர் இழுப்பாரு, நான் அமைதியா இருக்க முடியுமா? நான் ஒன்றும் முன்னாடி மலர் மாதிரி கிடையாது. இப்போ நான் எனக்காக வாழணும்னு நான் ஒத்த காலில் இருக்கேன். என்ன வந்து இந்த ஆள் கையை பிடிச்சி இழுப்பான், என்னால் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு மலரு ரொம்ப கோபத்தோட போஸையும் ஈஸ்வரியும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்க இருந்த ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏய் போஸ், என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? அதான் மலருக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிப்போச்சுல. அப்படி இருக்கும்போது எதுக்காகடா அவளோட கையை பிடிச்சி இழுத்த? நீ எல்லாம் மனுஷன் தானா? உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் ஒரு கேடு. முதல்ல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பேச, உடனே இங்க போஸ் இருந்துக்கிட்டு, ஐயோ பெரியப்பா அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க பெரியப்பா, ஏதோ போதையில தெரியாம போய் மலரோட கையை பிடிச்சி இழுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மலரு, என்னை மன்னிச்சிரு மலரு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அங்க மலரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க, உடனே ஈஸ்வரியோ, மாமா அதான் ஒரு ஆம்பளன்னு கூட இல்லாம அந்த தப்பு பண்ணதுக்கு போய் மலரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான்ல, அவனை மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க, அவனோட வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட பேச, போஸும் அங்கே மலரோட காலில் விழுந்து கிடக்கிறத பார்த்ததும், இங்கே பாரு போஸு, உன்னை இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன், இனிமே மலரோட கையை பிடிச்சி இழுக்கிறேன், அவள் தனியாக இருக்கும்போது ரூமுக்கு போகிறேன்னு ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், ஜாக்கிரதை, என் முகத்திலே முழிக்காத, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கவும் பேசி அங்கே இருந்து போஸையும் ஈஸ்வரியும் அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் மலர்கிட்ட ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, ஏமா மலரு, ஏதோ அவன் தப்பு பண்ணிட்டதா, அவன் தப்பு உணர்ந்துட்டான், இனிமே அந்த ராஸ்கல் உன் பக்கம் வரமாட்டான், அதுக்காக நீ எதுவும் தப்பான முடிவை எடுத்துடாத, இந்த வீட்டை விட்டு போகிறேன் அது இதுன்னு எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பேச, உடனே பக்கத்தில் இருந்த தமிழ்ச்செல்வியோ, மாமா நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன சொல்லு மாமா? மலர் அக்காவுக்கு இப்படி தனிமையாக இருக்கிறதுனால தான் கண்ட நாய்ங்களாம் வந்து கையை பிடிச்சி இழுக்குதுங்க. அக்காவுக்கு ஒரு நிறைய லட்சியம் இருக்குது, அதுக்கு படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட வாழ்க்கையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி அது படிக்காமே இருந்து இங்கே வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி அதோட காலத்தை போக்கிடுச்சு. அதனால அக்கா இப்போ படிக்கணும்னு ஆசைப்படுது, அதுக்கு வக்கீல் படிக்கணும்னு ஆசையா. அக்கா நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீயும் பேச வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, என்ன மலரு, தமிழ் சொல்றது உண்மையா? உனக்கு வக்கீலுக்கு படிக்கணுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராஜாங்கம் மலரை பார்த்து கேட்க, உடனே மலர் இருந்துக்கிட்டு, ஆமாங்க மாமா, எனக்கு +2 படித்து அதை முடிச்சுட்டு வக்கீல் ஆகணும்னு ஆசை அப்படின்னு மலர் சொல்ல, இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கும் அங்கே போஸுக்கும் கோபம் வருது. இன்னொரு பக்கம் எப்படியாவது ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசி நம்ம மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம், எல்லார் முன்னாடியும் நம்மளை கேவலமாக பேசுகிறால, அவளுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்ட சாவித்திரி அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, அண்ணே அதான் மலர் ஆசைப்படுதுல, வக்கீலுக்கு படிக்க வைனே, +2 முடிச்சுட்டு அவ படிக்க ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாவித்திரி சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே சாவித்திரி, நீயா சொல்கிற? இந்த வீட்டில் தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு
வேண்டாம் வேண்டான்னு சிவப்பு கொடியை ஆட்டினவ தானே நீ. இப்போ என்னமோ வந்து மலருக்கு பச்சை கொடியை காட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்க, அம்மா நீ பேசாம அமைதியா இருக்கியா? மலர் ஏதோ பாவம் அந்த போஸும் வேணான்னு சொல்லி ஒதுக்கி போயிட்டா. அதனால அவளோட வாழ்க்கைய அவ பாத்துக்கணும்ல. தமிழ்ச்செல்வி சொல்றதுதான் கரெக்ட். மலர் வக்கீலுக்கே படிக்கட்டும். அண்ணே நான் சொல்றேன்ல, என்னோட ஓட்டும் தாமரையோட ஓட்டம் மலருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொன்னதை கேட்டதும் இங்க ராஜாங்கமும் சரி, அதான் இந்த வீட்டில் இத்தனை பேரோட ஓட்டு மலருக்கு விழுதே. அதனால மலர் நீ ஆசைப்பட்ட மாதிரி 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வக்கீலாகு. உனக்கு எம்புட்டு செலவாகுதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லி இங்க மலர் வக்கீலாகிறதுக்காக சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரூமுக்கு வந்த போஸை இங்க ஈஸ்வரி ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுத்து, டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மகாராணி மாதிரி ஒரு பொண்டாட்டி வரப்போறா, கழுத கேவலம் அந்த வேலைக்காரியோட கையை பிடிச்சி இழுத்துருக்க. உனக்குள்ள வெக்கமாவே இல்லையா? ஏண்டா நல்லபடியா அமைய போற வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போஸை பார்த்து கேள்வி கேட்க, அம்மா இல்லம்மா, அது வந்து மலரை பார்த்ததும் எனக்கு சி வாய முடு. இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். அந்த மலருக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஆட்டம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அந்த தமிழ்ச்செல்வி தான் நமக்கு விருப்பம் இல்லாமல் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆடிக்கிட்டு இருக்கா. அது பத்தாதுக்குன்னு கூட இருக்கிறவளையும் சேர்த்து கெடுத்துட்டு அவளை வக்கீலுக்கு வேற படிக்க வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கா. விடக்கூடாதுரா, ரெண்டு பேரையும் விடக்கூடாது. அத்தனை பேர் முன்னாடி நீ போய் அந்த மலர் காலில் விழ வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ச்சே, எனக்கு நினைக்கும் போதே அசிங்கமா இருக்கு. முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும். அந்த மலரையும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு ஏதாவது நான் திட்டம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க போஸு கிட்ட ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க.